ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனவு மேகம். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான அட்டகாசமான ஒரு அருமையான சுரைக்காய் தொக்கு தான் செய்ய போகிறோம். இந்த மாதிரி பாத்திரத்தை கூட விட்டு வைக்க மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு அரை சுரைக்காயை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேல் தொலியெல்லாம் எடுத்துட்டு நல்ல குட்டி குட்டி க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாய் காஞ்சதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போது ஒரு இதில் வந்து அரை ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், குட்டி ஸ்பூன் தான், கொஞ்சமாக கருவேப்பிலை இதை போட்டுட்டு இது நல்லாமே பொரியவுமே நம்ம இதில் ஒரு 3 வரமிளகாயை குட்டி குட்டி மிளகாயாக இருந்தால் அப்படியே போடுங்க. அந்த ஒரு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைனா நீங்கள் கிள்ளி போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி போட்டுட்டு இதை நல்ல பொன்னிறமாக சிவக்கிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கிடலாம். இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு தக்காளியை நம்ம கட் பண்ணி போட்டுட்டு அதுவுமே நல்ல எண்ணெயோடு நல்லா மிங்கிளாகி வதங்குறதுக்கு விட்டுடலாம். ஓகேங்க, தக்காளி நல்லா எண்ணெயில் வதங்கவுமே இப்போ நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு இதையுமே நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி நல்லா நம்ம கிளறி விட்டுடலாம். ஓகே, இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுரைக்காயை எடுத்து அதில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ போட்டுட்டு இதை நல்லா ஒரு 2 கலர், அந்த பக்கமாக 2 கலர், இந்த பக்கமாக 2 கலர், அவ்வளோதான், நம்ம விருப்பம் போல் தாங்க கிளறி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ இதில் ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம மூடி போட்டு சிம்மில் வச்சிடலாம். ஏன்னா வந்து இந்த சுரைக்காயிலே வந்து நமக்கு தண்ணி இருக்கும். ஓகே, அந்த தண்ணியெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர்றது மாதிரி இந்த மாதிரி நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். பார்த்திங்களா, தண்ணியே ஊற்றலை, ஆனாலுமே வந்து அது நல்லா நமக்கு வந்து சாஃப்டாகி வந்திருக்கு. இப்போது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்கள் டேஸ்ட்டு தகுந்த மாதிரி, உங்களுக்கு காரம் வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன் நான். 2 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா அந்த எண்ணெயில் வந்து பச்சை ஸ்மெல் போகிறது மாதிரி இது எல்லாத்தையுமே காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி வதங்கி வந்ததுமே இப்போ நம்ம இதில் இது கொஞ்சம் வேகணும். ஏன்னா அப்போ வந்து நம்ம வந்து இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் 1 டம்ளர் தண்ணி விட்டு நீங்கள் ஹை ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்தாலும் ஓகே தான். இப்போது நம்ம ஒரு மூடி போட்டு இதை ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வேக விட்டுக்கிடலாம். சூப்பராக இருக்குது, அந்த ஸ்மெல்லு ரொம்ப நல்லா இருக்குங்க அது வெந்து வரும்போது. ஓகே, இப்போ தண்ணியெல்லாம் வற்றி கொஞ்சம் நல்லா வெந்து வந்துருச்சு. பார்த்திங்களா, இன்னும் கூட நம்ம ஒரு 5 நிமிஷம் இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஓகேங்க, இப்போ நல்லா வெந்து குக்காகி வந்துருச்சு. பாருங்கள், நல்லா பார்க்குறதுக்கே அட்டகாசமாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த மாதிரி கரண்டி மாதிரி வச்சு கூட நீங்கள் நல்லா மசிச்சு விடலாம். இல்லைனா ஒரு மத்து வச்சுக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் பிளெண்டர் இருந்தால் கூட அப்படியே ஒரு ரவுண்டு விட்டிங்கன்னா கூட சூப்பராக நமக்கு இந்த மாதிரி தொக்கு ரெடியாகி வந்துடும். பாருங்கள், பார்க்குறதுக்கே டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இது நீங்கள் சப்பாத்திக்கு, இட்லிக்கு, அப்புறமா சாதத்து கூடலாம் வந்து சுட சுட வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். இப்போ நம்ம மல்லித்தலையை தூவியாச்சு, நமக்கு சுரைக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே அட்டகாசமாக இருக்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா சுரைக்காய் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம வந்து வாரத்தில் 2 நாள் வந்து இந்த மாதிரி சுரைக்காய் வந்து நம்ம வச்சு சாப்பிட்லாம். இதில் வந்து எக்ஸ்ட்ரா அது இதுன்னு நம்ம எதுவும் ஸ்பைசி ஐட்டம்லாம் எதுவும் சேர்க்கல. சிம்பிளான டிஷ் தான், பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக அதெல்லாம் செஞ்சிடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.